சென்னை மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி வெரி ஹாப்பி உங்க எல்லாரையும் பார்க்கறது. எஸ்பெஷலி ஹிட்லர் படத்து மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் விஜய் ஆண்டனி சார். உங்களை மாதிரியே நாங்களுமே வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு பெரிய ஃபேன்ஸ். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது சொல்லுவாங்கல்ல, சில ஆக்டர்ஸ் அண்ட் சில டிரெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டைப் ஆஃப் மியூசிக் எதிர்பார்ப்பாங்க. பட் சார் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜெனரேஷனுக்கும் இந்த ஜென்சி ஆகட்டும், மில்லியனல் ஆகட்டும், யாராகட்டும், நீ யாராக வேணா இருப்பாங்க, பாட்டு போட்டால் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு, வைப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். பாட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரக்டரோட ஓகே வாங்கினீங்களா, விஜய் ஆண்டனி சாரோட ஓகே வாங்கினீங்களா? அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. அவர் பயங்கர ஸ்வீட்டு. ஃபஸ்ட்டு நாள் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத ஹிட்ஸே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, விவேகன் மகன் நான் அவங்களோட பெரிய ஃபேன் என்னாரு. எங்களுக்கு அங்கேயே வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலேஜ் டைமில் இருக்கும் போதெல்லாம் நான் அடிச்சா தாங்க மாட்டெல்லாம் வந்து ரிப்பீட்டில் போட்டு போலன்னு போட்டுருக்கோம். அதாவது இப்போதான் வந்து இந்த ஹுக் ஸ்டெப்பு, இன்ஸ்டாகிராமில் ரீலு, யூடியூப் இது எல்லாமே. அதுக்கு முன்னாடி யூடியூப்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு ஹிட்டு கொடுத்தவர் என் தலைவன். நாக்கு முக்கான்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. நீங்கள் ஜெர்மனி போனாலும் சரி, பிரான்ஸுக்கு போனாலும் சரி, எந்த பார்ட்டி போனாலும் லாஸ்ட் சாங் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நாக்கு முக்கா தான் சார். நானே பர்சனலாக நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒய்எம்சியில் போனால் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே மழைன்னு கூட பார்க்காம கொடை பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு வைப் பண்ணுறாங்க. அந்த லாட் ஆஃப் லவ் எல்லாருக்கும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல் போட்டு அடுத்த நிமிஷம் அது ஒரு ஃபுட் டாப்பிங் நம்பர் தான், நிற்க முடியாதுன்னு. ஸோ நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, ஃபார் திஸ் மேன், ஃபார் திஸ் ஓஜி கிங் ஐ ஹேவ் டு மேக் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் டப்பாசா அப்படின்னு கேட்டுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆல்பமில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து ஸ்பெஷலாக ஹிட்லருக்காக கியூரேட் பண்ணது தான். ரைட் ஃப்ரம் த தீம்ஸ் தட் யூ கோனா வாட்ச் அண்ட் அவருக்கு போட்ட சாங்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மெலடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த கம்மிங் ஃபார் யூ அந்த ஒரு பவர்ஃபுல் சாங் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஹிட்லருக்காகவும் விஜய் ஆண்டனி சாருக்காகவும் கியூரேட் பண்ணி போட்டது தான். அண்ட் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஐ எம் கம்மிங் ஃபார் யூவோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இதை விட டபுள் டைம் இருக்கும். ஐ திங்க் உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் அண்ட் வைஃப் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்களுக்கு ஹாய் 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 ஹாய். அண்ட் விவேக் அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு டூவோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஐ நோ லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாடல் நம்ம ஹிட்லர் படத்தில் நான் அப்போ சொல்லிட்டு ஒரு மினி கான்சர்ட் வைப் இஸ் கோன் ஸ்டார்ட் இன் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா? ஒரு அழகான பாடல் மெல்வின் அவர்களுடைய இசையில ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து கேட்டுடலாமா? எஸ் 10ல நானா சார் நம்ம பாட வேணாம் சார், நானா சார் போய் 10ல எஸ் ஓகே. ஒரு அழகான பாடல் தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களுடைய தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்களே, எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் ஐஸ்வர்யா தத்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மைக்கடி, மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸும் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொன்ன மாதிரி ராஜா சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாட்டு
எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாருங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். பிக்கெஸ்ட் ஃபேன் உங்களுக்கு. இந்த ஏஜ்லயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க. என்ன சொல்லுங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயுமா? ஆமாம் சார். என் வயசு என்ன ஆகுது சார்? சரி தம்பி, காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியா சார்? ஆமாப்பா சார் இது தெரியாம போயிடுச்சு சார். என்ன ஒரு 27 28? 27. ஆமா ஆமா. ஓகே, அப்போ ஓகே சார். ஆமா, நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் தெரியும். 2 வயசு தான் வித்தியாசம். ஓகே சார். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்ககிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய இன்டர்வியூ, ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க, இங்கே வாங்க, மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸாக அங்கே நிற்கிறீங்க. தம்பி, உங்களுக்காக நான் கேட்குறேன். என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன தான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன், நானும் பசங்க தான். ஆமாம். பெரிய பையன், சின்ன பையன் எல்லாம் உள்ள நிற்கிறோம், ஓகேவா? என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுங்கா இருக்கு, அதுதான் ஓகே. ஒழுங்கா இருக்கு. ஒழுங்கா இருங்களா? ஒழுங்கா இருக்கு. ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, அத நீங்களும் ஒரே பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு இல்ல? சரி, இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சு கூடாதா? அப்படி இல்ல சார். நீங்க எவ்வளவு வேணாலும் வெச்சுக்கலாம். அதான் பண்றோம். இல்ல, ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதான் நம்ம பண்றோம். அவங்களுக்கு நாங்களா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெச்சா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கோங்க. வாங்க ஹாய் பாய்ஸ். நாங்க வரோம். எதுக்கு மத்தவங்க? நாங்க வரோம். தம்பி, அவங்க என்ன வேணா பேசலாம். நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், ஓகேவா? படக்குன்னு பேசக்கூடாது. கேட்டாங்க இல்லையா, ஒழுங்கு கேட்டாங்க இல்லையா, சத்தமா பேசணும், போல்டா பேசணும். நம்மள ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, நம்ம ஒழுங்கா தான் இருக்கும். அவங்க ஏதோ வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி அது தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்டு. ஆமா, ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம்னு கேட்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நாங்களும் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஒழுங்கா தான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். ஓகே சொல்லிட்டாங்க. தம்பி ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஓகே சார். அவர் என்ன சொன்னார்? வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்கள்கிட்ட? ஆக்சுவலா லாயலா இருந்தா போதும். லாயல்னா என்னப்பா? உண்மையா இருக்கணும். உண்மையா தான் எப்படி? நான் இப்போ என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? பாக்கும்போது என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? டபுள் ஓகே சார். நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் சார். உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிடும். இல்ல, நிலம்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலா பார்த்துருக்கீங்களா? சும்மா இல்லை. ஆனா பாய்ஸ்ட முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், எஸ். நிலானா கரை இருக்கும், எஸ். பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? நிலானா கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கிறது. கண்டிப்பா விட்டு கொடுக்காமனா புடிச்சிக்கிட்டே இருக்கணுமா கையை? விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல சார். இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலுமே நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார். அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்டர் சால்வ்டு. இனிமே உலகத்துல பிரச்சனையே இருக்காது, புரியுச்சா? நோ ப்ராப்ளம். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ. அவங்க கிட்ட ஏதாவது எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. நீங்கம்மா? தேங்க்யூ. ஐஸ்வர்யா, ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் ரகடானா. சார், ஐஸ்வர்யா சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். அவங்க தமிழ். நீங்க கேளுங்க சார் கிட்ட என்ன கேட்க நினைக்கிறீங்க? சார் எல்லாத்தையும் அவங்களா கேட்டு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் கிட்ட. நம்ம சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போட். தேங்க்யூ.
உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது ஒரு சிட்டியில் இருக்கும்போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்களா எதுவும் இல்லை சார். இல்லைப்பா இல்லை சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். தேங்க்யூ 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 அஸ்வத். சார் ஒரே ஒரு விஷயம் தம்பி. இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார் இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறோம், ஒரு டேரக்ட் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி நடித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்கா, இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? ஈஸி தான்ப்பா, ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆமாம் ஆமாம். இன்னொரு கொஸ்டின், இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் நம்ம ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நிறைய வளர்ந்து வர மியூசிக் டேரக்டர்லாம் இருக்காங்க. சரி, நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, சூப்பராக. இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம், தேவையான நடிச்சுக்கலாம், தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். ஓப்பன் சூப்பர். தேங்க்யூ 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 சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது அத்தான் கூப்பிடுங்க, ஃபங்க்ஷன் முடிய வரைக்குமாவது. சரி, நீங்க தான் அத்தான் கூப்பிடுங்க, நான் பாட்டுக்கு 7 என்ன போயிட்டு கூப்பிட்டுக்கிறேன் சார். வைப்பதான் அத்தான் கூப்பிட்டேன். ஓகே தேங்க்யூ. நீங்கள் பண்ணுற இதெல்லாம் ஃபைட்டு அந்த பிச்சை நான் பிச்சை எடுத்தது பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன டேஸ்ட் உனக்கு? சார் படம் நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ. உனக்கு? எனக்கு நான் லவ் பண்ணது பிடிச்சிருச்சு அதானே? நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேனு. தேங்க்யூ. நான் உங்கள் படம் எல்லாம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள். தேங்க்யூப்பா. சரி, பச்சை பால்லாம் வந்துட்டாங்களா எல்லாரும்? கிஸ் கொடுத்துட்டீங்களா? சரி, ஹலோப்பா. ஹலோ சார் வந்தாங்க, முத்தம் கொடுக்க வந்தார்கள். தேங்க்யூ. நீ கொடுத்துடு. தேங்க்யூ. ஃபேனுண்ணா, உங்கள் படம் ஒரு பிச்சைக்கார படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. தேங்க்யூ. இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு இது இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா, அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி தான் சார். இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு, கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு சார். டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்துல. நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்க, புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட் 23rd தான். வர மண்டே செப்டம்பர் 23 ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான் கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்க. ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23 5 மணிக்கு உங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும், பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் மேனன் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போல் இருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி வேற யாராவது மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய் வாசுதேவ் மேனன் சார், அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.